Exercise 3.10 sum 2. The number of volleyball team games that must be scheduled in a league with n teams is given by g of n equal to n square minus n by 2. சரிங்களா? அப்புறம் where each team plays with every other team exactly once a league scheduled 15 games, how many teams are in the league? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மொத்தம் வாலிபால் லீக் நடக்குது சரியா? வாலிபால் லீக் நடக்குது. அந்த லீகில் எத்தனை கேம்ஸ் நடக்குது? மொத்தம் 15 கேம்ஸ் நடக்குது. 15 கேம்ஸ் நடக்குது. எத்தனை டீம் தெரில சரியா? அந்த டீமை தான் அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் என் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? இப்போது எத்தனை டீம் கலந்துக்குதுன்றதை கண்டுபிடிக்கணும். தெரியாது நமக்கு இல்லையா? அதை கண்டுபிடிக்கணும். வாலிபால் லீக் நடக்குது. மொத்தம் 15 கேம் நடக்குது. எல்லா டீமும் ஒரு கேம் நடந்தது. ஒரு டீமோட மீட் பண்ணிடுறாங்க. அப்புறம் வேறு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை டீம்ஸ் பங்கெடுக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதான் கேள்வியே. ஆனால் அதை ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க சரிங்களா? இப்போது எத்தனை கேம்ஸ் பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா இதையும் ஈக்குவேட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா மொத்தம் 15 கேமு, எத்தனை பேர் பங்கெடுக்கிறாங்கன்றதையும் ஈக்குவேட் பண்ணிட்டாலே நமக்கு கிடச்சிரும். இப்போ எப்படின்னு பாருங்கள். 2 × 15 30 ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என்னு. இந்த பக்கம் 30 கொண்டு போனால் என் ஸ்கொயர் மைனஸ் என் மைனஸ் 30. இதை ஃபேக்டர்ஸ் ஆகுனா மைனஸ் 30, இது மைனஸ் 1 இல்லையா? 5 × 6 5 6 ஆர் 30 ப்ளஸ் இன்ட்டு மைனஸு ரெண்டையும் ஆட் பண்ணால் -1. n - 6 n + 5 சரிங்களா? அப்போது n = 6 n = -5. மைனஸ் நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பில்லை. அப்போது 6 டீம்ஸ் தான் பங்கெடுக்குது அந்த லீக்கில். ஓகே, தேங்க்யூ.